வணக்கம் நண்பா. நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கஸ்டம் ரோம் சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதில் ஒரு கஸ்டம் ரோம் இன்ஸ்டால் பண்ணி அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஃபுல் ரிவ்யூ போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டம் ரோமை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பான பூட்லோடர் பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணணும். அது எப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோ போட்டாச்சு. அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கஸ்டம் ரோம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முக்கியமான 2 விஷயம் பார்த்தீங்கன்னா ரோம் ஃபைல் தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கான அந்த ஃப்ளாஷ் ரிகவரி தேவைப்படும். சப்போஸ் நீங்கள் ரூட் பண்ணுறீங்கன்னா அந்த ரூட் பண்ணுறதுக்கான தேவையான ஃபைல் தேவைப்படும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில டிரைவர்ஸ் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். அது ஒவ்வொரு மொபைலுக்கும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களோட மொபைல் மாடல் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி உங்களுக்கு தேவையான அந்த ரோம் ஃபைலையோ இல்லை அந்த ஃப்ளாஷ் ரெக்கவரி ஃபைலையோ மித்த உங்களுக்கு தேவையான எந்த ஃபைலாக இருந்தாலும் சரி, அதை எப்படி ப்ராப்பராக டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் அந்த டவுன்லோட் பண்ண ஃபைலை வச்சு எப்படி ஃப்ளாஷ் பண்ணுறது மித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு அப்டேட்டடாக வந்துடும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான கரெக்டான அந்த ரோம் ஃபைல் பார்த்தீங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரோம் ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ உங்கள் மொபைலுக்கே பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோடது ரெட்மி மொபைல்னா எனக்கு பார்த்தீங்கன்னா OnePlusஓட OS இருக்கும், கலர் OS இருக்கும், iOS இருக்கும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ரோம் ஃபைல்ஸ் இருக்கும். அது போக ஸ்டோக் ஆண்ட்ராய்டு OS இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணி கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டா நீங்கள் யூடியூப்ல அதை பார்த்து கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது. ஒவ்வொரு மாடலுக்குமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்குது. அதை எப்படி ப்ராப்பராக பண்ணுறதுங்கிற வீடியோ ஃபுட்டேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா கிடைச்சிரும். அது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கஸ்டம் ரோம் சீரிஸை பொறுத்தளவு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், உங்களுக்கான கஸ்டம் ரோமை பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நார்மலாக கூகுள் சர்ச் இன்ஜின் போய்க்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோடு கஸ்டம் ரோம் ஆன்னு போட்டு உங்களோட மொபைல் மாடலை பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட எக்ஸ்ட்ரானரியாக பார்த்தீங்கன்னா Redmi Note 5 Pro இருக்குது. அதுக்கான கஸ்டம் ரோம் தான் நான் டவுன்லோட் பண்ண போகிறேன். அதனால டவுன்லோட் கஸ்டம் ரோம் ஆன் Redmi Note 5 Pro அப்படின்னு நான் போடுறேன். சப்போஸ் உங்கள் மொபைல் Redmi 4A இதெல்லாட்ட பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு மொபைலாக இருக்குது, OnePlusஆ இருக்குது அப்படிங்கிறப்ப உங்களோட மொபைல் மாடல் என்னவோ அதை தெளிவாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் உங்களோட மொபைல் மாடலுக்கான கஸ்டம் ரோம் கிடைக்கும். போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான வெப்சைட்டில் கஸ்டம் ரோம் வரும். பட் என்னோட ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா இந்த XDA டெவலப்பர்ஸ் அப்படிங்கிற இந்த வெப்சைட் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய வருஷமாக பார்த்தீங்கன்னா உங்கள் கஸ்டம் ரோம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தாராளமாக இந்த வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா நம்பி உள்ளே போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட மொபைல் மாடலுக்கு ஏற்றமான எக்கச்சக்கமான கஸ்டம் ரோம் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது எந்த ஆண்ட்ராய்டு வெர்ஷனில் ரன் ஆகிட்டு இருக்கு, அது என்ன OSல இருக்கும், எல்லா பற்றின டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இப்போ லினக்ஸ் OS இருக்குது, அந்த மாதிரி எக்கச்சக்கமான OS இருக்கும், பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறையா இருக்கும். அதில் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் டவுன்லோட் பண்ண போறீங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா கஸ்டம் ரோம் தான். இது பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் லான்ச் ஆனதுலேருந்து அப் டு டேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா கஸ்டம் ரோமுமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேணுங்கிற கஸ்டம் ரோம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களாக டவுன்லோட் பண்ணுறதுனால தான் அது கஸ்டம் ரோமு. ஸோ உங்களுக்கு தேவையான ஃபைலை தான் டவுன்லோட் பண்ண போகிறீங்க. இதில் எக்கச்சக்கமான கஸ்டம் ரோம் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த கஸ்டம் ரோம் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ஒவ்வொரு கஸ்டம் ரோமாக உள்ளே போய் அதோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். நான் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டம் ரோம் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டாக இருக்கிறதே பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, அது ஓப்பன் ஆகட்டும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 11.1ல் பார்த்தீங்கன்னா 11.0ல் ரன் ஆகிற ஒரு கஸ்டம் ரோம் எடுத்திருக்கேன். அதோட ஃபீச்சர்ஸ் வேணும்னா கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் டு ஷோ கண்டென்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டே இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதோட ஸ்க்ரீன்ஷாட் வேணும்னா ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த லிங்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும். அந்த ஃபைலில் உள்ள எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்து கூட அந்த OS பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கீழே வந்தீங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான அஃபிஷியலான எல்லா லிங்க்ஸுமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் அஃபிஷியல் பில்டுன்னு போட்டு ஒரு லிங்க் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்கவரிக்கான அந்த லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. கெர்னல் சோர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஜி ஆப்ஸ் அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு கூகுள் ஆப்ஸ் தான் அதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. அது கீழே இன்ஸ்டாலேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு நார்மலாக காமனாக எல்லாத்துலேயும் உள்ளதான். ஃபர்ஸ்ட் நீங்கள் ரோம் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கேட்ச் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் நீங்கள் பூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ஆயிரும். ஸோ அதே தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பார்க்க சிம்பிளாக தெரியலாம். இதோட ஸ்க்ரீன்ஷாட்லாம் தனியாக ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கில் இருக்கும், நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ இந்த OSோட ஸ்க்ரீன்ஷாட்லாம் இதுதான். இதெல்லாம் என்ன வெர்ஷனில்
இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஓஎஸ்க்குமே பார்த்தீங்கன்னா தனித்தனி இன்ஸ்ட்ரக்ஷன், தனித்தனி ரெக்கவரி, தனித்தனி ஜி ஆப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை தான் நீங்கள் டவுன்லோட் பண்ண போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நான் அந்த ஒரு வெப்சைட் கூட தான் வந்திருக்கேன். இதை எப்படி நான் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் பில்டுன்னு போட்டு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அகைன் ஒரு பேஜில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வெர்ஷனாக அப்டேட் பண்ண எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நார்மலாக அஃபிஷியல்னு போட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஜி ஆப்ஸ் இருக்காது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஜி ஆப்ஸ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 GB மேலே இருக்கும். ஜி ஆப்ஸ்னா என்னன்னா உங்களுக்கு கூகுள் பிளே ஸ்டோர், கூகுள் சம்மந்தமான ஆப்ஸ் ஃபுல்லாக இன்பில்ட்டாக அதிலே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும். என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னா இந்த ஜி ஆப்ஸ் உள்ளதே பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்க. ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கூகுள் பிளே ஸ்டோர் யூஸ் பண்ணுவீங்க. அதுக்காண்டி ஜி ஆப்ஸ் அது கண்டிப்பாக தேவைப்படும். அதை நீங்கள் தனியாக ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி காம்பினேஷன் பேக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது எவ்வளோ பெட்டர். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஜி ஆப்ஸாக இருக்கிறத நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டா கூட ஜி ஆப்ஸ்னு போட்டு தனியாக ஒரு லிங்க் கொடுத்துருந்தாங்கல்ல, அதை நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓஎஸ் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆரம்பிச்சிருச்சு. நான் பாஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் என்கிட்ட ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஓஎஸ் நிறையா இருக்குது. இது எனக்கு தேவையில்லை. பட் உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறதுனால டெமோ கார்டை நான் டவுன்லோட் பண்ணி காமிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ரெக்கவரின்னு ஒன்று இருக்கும். ஸோ இது மூலியமாக தான் நம்ம ஓஎஸை பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் பண்ண போகிறோம். அந்த ரெக்கவரி ஃபைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஃபைலும் பார்த்தீங்கன்னா லிங்காக கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதிலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே அந்த ஃப்ளாஷ் ஃபைலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா ஜி ஆப்ஸ் இருக்கும். அது வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டா உங்களுக்கு இன்பில்ட்டாக வந்துருச்சுன்னா அது தேவை கிடையாது. இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிற எந்த ஓஎஸாக இருந்தாலும் சரி, அதில் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. எது வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா இதோட இன்ஸ்டாலேஷன் மெத்தட்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அதை அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்து உங்களோட யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. டவுன்லோடு கஸ்டம் ரோம் ஆன் Redmi Note 5 Pro இப்போ நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் மாடல் போட்டிங்கன்னா எக்கச்சக்கமான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூடியூப்பில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து கூட அவங்க கூட லிங்க் கொடுத்துருப்பாங்க, அந்த ஓஎஸோட லிங்க்கு. அதை கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப ட்ரஸ்டடாக இருக்கிற யூடியூப்ஸை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து லிங்க் எடுங்க. ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா ஏதாவது கிராக் வெர்ஷன் அது அப்படி மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களோட மொபைல் பார்த்தீங்கன்னா ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ரெக்கமெண்டேஷனாக ஒரு சில விஷயங்கள் மட்டும் அதனால தான் சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை உங்களோட மொபைலில் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணுறது தான் வேலை. ஸோ அது எப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். ஸோ அந்த வீடியோ சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணிடுவேன். அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி போட்ட அந்த பூட்லோடர் அன்லாக் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டம் ரோமில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன ப்ரோ அண்ட் கான்ஸ் இருக்குது அப்படிங்கிற வீடியோவோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருப்பேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு கஸ்டம் ரோம் எப்படி போடுறாங்க, அதுக்கு என்னென்ன தேவைப்படுது, இன்னொன்று அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களோட மொபைலுக்கு வேணும்னா மட்டும் கஸ்டம் ரோம் போடுங்க. இல்லாட்டா இதை தேவையில்லாமல் ட்ரை பண்ண வேணாம். நீங்கள் கற்றுக்கிறதுக்காண்டி வேணும்னா ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு எஜுகேஷன் பர்பஸாக உங்களுக்கு தேவைப்படுது, இல்லாட்டா நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதாவது ஒன்று கற்றுக்கணும்னு விரும்புறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா நான் வேறு யாருக்கும் அதை ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டேன். உங்கள் மொபைல் ரூட் பண்ணணும்னாலும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ரூட் பண்ணுறதுலாம் எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேசுவோம். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கான கஸ்டம் ரோம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.